சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பாக திருப்பள்ளி எழுச்சியும் திருக்கதவம் திறத்தல் 12 திருமுறை ஆசிரியர் தொகுதிகளும் பாடிய முறையாக திருக்கதவம் திறப்பது என்பது நிகழ்ச்சி ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்குண்டான நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். நால்வர் பெருமக்கள் துதி படிங்கய்யா. நடராஜையா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஊழிமலி திருவாத ஓரதம் திருத்தால் போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி போற்றி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதூரர் மற்றை திருமாளிகை தேவசேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரம் ஒலிக்கீர கல்லாடனார் பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருக்கதவம் அடைதல். பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல். அருள் பெருதும் தனிக்கடல். ஐயா ஐயா அதே திருக்கோயில் திருமுறை திருக்கோயிலுக்கு அடைதல், அப்புறம் திருக்கதவம் தரும். சரி, திருக்கோயில் அடைதல். நன்றி. முதல்ல அந்த திருமுறை திருக்கோயில போய் சேர்ந்து செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்ற திருக்கோயில் அடைதல், அப்புறம் திருக்கதவம் திறப்பித்தல், திருப்பலியாச்சு. அப்புறம் ஐயா நீ திருப்பலியாச்சு பாடும்போது முழுசா 10 பாட்டே பண்ணியா. நேற்று பொய்யடிமை இல்லாத புராணத்துல திருவாம்பாவை படிச்சோம். அதனால இன்னைக்கு திருப்பலியாச்சு 10 பாட்டு பாடிட்டு அப்புறம் திருத்தாண்டக படம். சரி, பாடலாம். நன்றி. எனக்கு திரும்ப முழுசா பாட்டு பாடா. இன்னைக்கு திருப்பலியாச்சு 10 பாட்டே பாடிட்டு போறோம். படிச்சிடலாம், எல்லாரும் படிச்சிடலாம். இப்ப இது படிங்க.
அருட்பெருகும் தனி கடலும் உலகிற்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டிரவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருள்கலை ஞானம் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் தரப்பித்தல். சொக்கம்மாள் படிக்கிறீங்களாமா? வாங்க. பெருமான் பேரானந்தம் படிப்போம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலோற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாவடி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. அடுத்து ஐயா ஆரம்பிங்கய்யா, படிங்க. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழக்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாயனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடியுடையாயனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நேற்று இரவு நிகழ்ச்சியில பொய்யடிமை இல்லாத புராணத்துல அந்த திருவம்பா முழுசும் படித்தோம். 20 பாட்டையும் படித்தோம். ஏன்னா பொய்யடிமை இல்லாத புலவர் மணிவாசகன் சொல்லி அவர் அருளிய திருவாசகத்துல பாவை பாடிய வாயால் கோவை பாடின எதை பாடலான்னு பாவை பாடலான்னு சொல்லி 20 பாடம் படிச்சோம். அன்னைக்கு திருப்பிள்ளைச்சு 10 பாட்டம். அதனால அதுக்கப்புறம் திருத்தாண்டகம் 2வது பாட்டு அருணன் இந்திரன். பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடிய பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அந்நலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். அடுத்து 3வது பாட்டு கோவினா பொங்குயில். உமா அம்மா வாங்க. ஏதோ பாட்டு 3வது படிச்சுவா. திருப்பிள்ளை 3வது பாட்டுமா கோவினா பொங்குயில். 8ல 20 3. திருச்சிற்றம்பலம்.
கூவின பூங்குயில் கூவின கோலில் கூறுகள் ஏம்பின ஏம்பின தங்கம் ஓவின தாரையை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவனல் தெரிகளல் தாளினை காட்ட திருத்தெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறியாயமை கிளியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாயம கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே யாவரும் நமக்கெல்லாம் இளையவனாக இருக்கிறான். வாழ்க. 4வது பாட்டு இன்னிசை வேணையர். தாமோதரையா வெளியில கிளம்புறோங்க ஐயா, நாங்க படிச்சிடறோம் ஐயா. அப்படியா? படிங்க. அடுத்து தாமோதரையா படி. சரிங்க. ஸ்ரீதேவியா இருக்காரா? படிங்க. சிவாய நம. இன்னிசை வீணைய யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நமங்க ஐயா. ஐயா எங்க வீட்டுக்காருக்கு நாளைக்கு 70ங்க ஐயா. அப்படியா? வாழ்க வாழ்க. ஆமாங்க ஐயா, திருக்கடைக்கு போறோம். சிவாய நமங்க. எழில் நிறை எழுபது. சிவாய நமங்க ஐயா. சொல்லுவாங்க. சிவாய நமங்க. நாளைக்குங்க ஐயா, நாளைக்கு. நாளைக்கா? சரி. ஆமாங்க ஐயா. திருக்கடவுர் வணங்கிட்டு எங்களுக்கு சேர்த்து வேண்டிடுவாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. நம்ம குரூப்புக்கே வேண்டிட்டு வந்துடுறேன் ஐயா. பெரிய புராண வகுப்புக்கே வேண்டிட்டு வந்துடுறேங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. பெரிய புராண அன்பர்களுக்காக, அந்த குழுல இருக்கிற அன்பர்களுக்காக. ஆமாங்க ஐயா. சிவாய நமங்க. சிவாய நமங்க. அடுத்து தாமோதரையா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். போதங்கள் தோறும் நின்றாயணிலல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் வரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. அடுத்து 6வது பாட்டு படிக்கிறேங்க ஐயா. தொண்டர்கள் தொண்டொலி பணிமின் துய நெறி எழுதாமை. திருச்சிற்றம்பலம். பப்புறவே தெரிந்து உணரும் நாடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானிடத்தியல் மின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே இப்பெற பருத்தேமை ஆண்டாருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு அது பழச்சுவையன. சரஸ்வதி அம்மாவுங்க. அது பழச்சுவையன
அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெரும் தூரை மன்னா. எது எமை பணி கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்த 8வது பாட்டு முந்திய முதல் திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு சங்கர் ஐயா வாங்க. நகத்தேவரம். திருச்சிற்றம்பலம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார் எழுப்பொருளேயுண தொல்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானை வன் திருப்பெருந்துரை யார் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுகரும் தேவிரும்படியார் என்னகத்தாய் உலகக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டு புவனியில் போய் பிறவாமை. 10வது பாட்டு கணபதி ஐயா வாங்க. நமச்சிவாயம். சிவாத்தி சித்தமன் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இப்பொழுது என்னென்று நீங்காதான் தாழ்வாழ் சிவா அறியாற்றல் மக்கள் பாது பொய்யா சமர்த்தாமி நானாவித பரிமாண மத பாத்திய சமர்த்தாமி துபதீபம் துபதேயாத்திர சமர்த்தாமி சிவாத்தி சித்தமா சிவாய நம. பவானி சிவா சிவாத்தி சித்தம் பூவணியில் போய் பிறமையில் நாம் போக்குகின்றோம் அவமேந்த பூமி
சிவனுய கொள்கின்றவர் என்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமல திருப்பெருந்துரையுரை திருமல அவன் விருப்பை தேவம் மலவன் ஆசை பலவோனின் அந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் பூந்தமை ஆட்கொள்ளவல்லை அவனியில் பூந்தமை ஆட்கொள்ளவல்லை ஆரமுதே பள்ளி எழுந்தருள ஆட்கொள்ளவல்லை ஆரமுதே பள்ளி எழுந்தருளையே எழுந்தருளையே சித்தவனம். நன்றி அப்பா. வணக்கம் வணக்கம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேற்றைய அந்த இரவு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற வகையில வரிசையில நேற்று பொய்யடிமை இல்லாத புலவர் புராணத்தை சிந்திக்க ஆரம்பிச்சோம். அதுல பொய்யடிமை இல்லாத புலவர் யாருன்னு கேட்டா அது கபிலர், கரணர், நக்கீரர் முதலாய 49 பல்புலவோர்னு நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி பாடியிருக்கிறார். அதை அப்படியே வழிபொழிந்திருக்கிறார் உமாபதி சிவன் திருத்தொண்ட புராண சாரத்துல. ஆனா இடையில இருக்கிற அந்த பெரிய புராணத்துல அந்த கபிலர், கரணர், நக்கீரை பத்தியோ இல்ல திருவாளர் அரண் பத்தியோ ஏதும் சொல்லாமல் பொதுவாக 2 பாட்டு பாடியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த பாட்டு ரெண்டுமே மணிவாசகரையும் திருவாசகத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆசிரியர் மறைமலையடிகளும் பாலை கண்ணப்ப முதலாரும் எழுதியிருக்காங்க. அதனால அதை ஒட்டி நேற்று அந்த செய்தியை சொன்ன போது அந்த திருவாசகத்துல நேற்று திருவம்பா படித்தோம், இன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி படித்தோம். இந்த திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் போன மார்கழி மாசத்துல படிக்காத தொடர்ச்சி தான் நம்ம காலையில எழுந்து திருமுறை தமிழோசை படிப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது. அதனால நேற்று திருவம்பாவை இந்த திருப்பள்ளி எழுச்சியும் படிப்பதற்கு அது புரிந்த இந்த திருமுறை தமிழோசையினுடைய அந்த திருமுறை தமிழோசைக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு அடிப்படையான அந்த பெரிய பொய்யடிமையில பார்த்த அந்த 2 பாட்டை சொல்லி இன்னைக்கு திருத்தாண்ட ஆரம்பிப்போம். செய்யுள் நிகழ் சேக்கிழார் வாக்கு பெரியடிமை பாத்துல செய்யுள் நிகழ் சொல் தெளிவும் செவ்விய நூல் பல்நோக்கும் மெய் உணர்வின் பயனிதுவே தெளிந்து விளங்கி கொடு மையணியும் கண்டத்தாறு மலரடிக்கே ஆளானார் பொய்யடிமை இல்லாத புலவரென புகழ் மிக்கார் பொற்பனந்த அறவாரும் புரிசடையார் தம்மையல்லால் சொற்பதங்கள் வாய்திரவா தொண்டு நெறிதலை நின்றார் பெற்றியினில் மெய்யடிமை உடையாராம் பெருமையர் மற்ற இவர்தம் பெருமை ஆரறிந்து குறைக்க வல்லார். இந்த பெருந்தலைவர் என்பது நிர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சி படித்து அதுதான் நம்முடைய திருமுறை ஓசைக்கு அடித்தளம் என்று சொல்லி இன்றைய திருமுறை தமிழோசையில 262வது நாளாக 6ஆம் திருமுறையிலே 87வது பதிகம் திருச்சதகம் திருத்தாண்டகம் பொதுப்பண் எந்நேரமும் அரிகாம்பூர் ராகத்திலே பாடக்கூடியது. காவியினுடைய தென்கரையிலே கும்பகோணம் தஞ்சை பாதையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் சிவகுருநாதர், அம்பாள் சிங்காரவல்லி. இதற்கான பெரிய புராண பாடல் 216 நாலூர் தென் திருச்சேரை. நன்றி. நாலூர் தென் திருச்சேரை குடவாயில் நரையூர் சேர் வாலூரும் இன்மொழியால் பாகனார் கழல் பரவி மேலூர்தி விடை கொடியார் மேவும் குடம் பல பாடி
சேலூர் தன்பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். தென் திருச்சேரை என்று சொல்லி குடவாயில், நரையூர் முதலான தலங்களை வணங்கி கொண்டு திருவாஞ்சியம் போறதுக்கு முன்னாலே அந்த மேவும் சில இடம் பலப்பாடு என்ற இடத்துல இந்த திருச்சிரோபுரம் அமைந்திருக்கிறது என்று அந்த பெரிய சேக்கருடைய சீக்கியனுடைய குறிப்புப்படி இந்த திருச்சிரோபுரம் திருத்தாண்டகம். வாழ்க வாழ்க. வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆனைந்தும் மாடினான்கான் ஐயன்கான் கையில் அனல் ஏந்தியாடும் கானவன்கான் கானவனுக்கு அருள் செய்தான்கான் கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான் சென்றடையா செல்வந்தான்கான் சிவனவன்கான் சிவபுரத்து எம் செல்வந்தானே தேனவன்கான் சென்றடையா செல்வந்தான்கான் சிவன்னவன்கான் சிவபுரத்து எம் செல்வந்தானே. இதுல பெருமானை வானவன்கான் வானவர்க்கும் மேலானான்கான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் மாணவன்கான். பெருமான் எல்லா மொழியிலும் இருக்கிறான். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றதற்காக அவன் வடமொழியிலும் இருக்கிறான், தென்தமிழிலும் இருக்கிறான். இதிலே அவன் மறை நான்கென்ற அஞ்செழுத்திலும் இருக்கிறான். அவன்தான் சிவனவன்கான் சிவபுரத்தியம் செல்வன்தானே என்று பாடியுள்ளார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க. இரண்டாவது பாட்டு நக்கன்கான். நடராஜையா வாங்க. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? விளையாடு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. இல்ல மியூட் ஓபன் பண்ணிக்க. சித்ரா அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நக்கன் காண் அச்சரவம் அறையில் ஆர்த்த நாதன் காண் பூதகணம் ஆட ஆடும் சொக்கன் காண் கொக்கிரகு சூடினான் காண் துடிரையால் துணை மொழிக்கு சேர்வதாகும் பொக்கன் காண் பொக்கணத்த வெண்ணீற்றான் காண் புவனங்கள் மூன்றினுக்கும் பொருளாய் நின்ற திக்கன் காண் செக்கரது திகழும் மேனி சிவனவன் காண் சிவபுரத்தின் செல்வன் தானே சிவனவன் காண் சிவபுரத்தின் செல்வன் தானே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல சொக்கன்கான் என்று திருஆலவாய் பெருமானை நம்முடைய அப்பர் பெருமான் குறிப்பார். இந்த சொக்கன் தான் இன்னைக்கு சுந்தரேஸ்வரா மாறி போனார். அங்கையற்கண்ணி மீனாட்சியா மாற மாதிரி சொக்கன் சுந்தரேஸ்வரர் ஆயிட்டார். வாழ்க வாழ்க. அடுத்து வம்பின் மலர் கோழலுமையா. மூணாவது பாட்டு ஆர்த்தி கோபால் வாங்க. திருச்சிற்றம்பலம். வம்பின் மலர் குழலுமையால் மாணவளான் கான் மலரவன் மால் காண்பரிய மைந்தன் தான் கான் கம்பமத கரிபிளிர ஊறி செய்தேன் கான் கடல் நஞ்சமுண்டிருண்ட கண்டத்தான் கான் அம்பர் நகர் பெருங்கோயில் அமர்கின்றான் கான்
அயவந்தி உள்ளான் கான் ஐயாரன் கான் செம்பொனென திகழ்கின்ற உருவம் தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தே செல்வன் தானே சிவனவன் கான் சிவபுரத்தேன் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. இந்த பாட்டுல வம்பின் மலர் குழல் உமையாள் மணவாளன் கான் பெருமான் தானும் தன் தையலுமாயிருந்து தோலும் குடையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம். அதுதான் அந்த தொன்மை கோலத்தை தான் இங்க வம்பின் மலர் குழல் உமையாள் மணவாளன் கான் என்று சொல்லி பெருமானை சிவமும் சக்தியுமாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பித்தன் கான் 4வது பாட்டு. தர்ஷன் கண்ணை தினியான் ராஜா லைன்ல இருக்காரா? லலிதா 4வது பாட்டு 687 6ஆம் திருமுறையில 87வது பதிகம் 4வது பாட்டு. பித்தன் கான். ஆறாம் திருமுறை 87வது பதிகம் 4வது பாட்டு. லலிதாமா படிங்க. அடுத்தது தம்பி அடுத்தது படிப்பார் 5வது பாட்டு. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டு படிக்க. தர்ஷன் 5வது பாட்டு படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். பித்தன் கான் தக்கன் தன் வேள்வி எல்லாம் பேடழிய சாடி அருகல் செய்த முத்தன் கான் மூர்த்தி மாயினன் கான் முனிவார்க்கு வானவர்க்கும் முதலாய் மிக்க அத்தன் கான் புத்தூரில் அமர்ந்தான் தான் கான் அரிசி பெருந்துறையே ஆட்சி கொண்ட சித்தன் கான் சித்தி சரத்தான் கான் சிவனமன் கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சித்தன் கான் என்று அவன் நம்முடைய சித்தத்திலே இருக்கிற பெருமான். சித்தத்தை சிவன்பாலை வைத்தான். அவன் சித்தனா இருக்கிறான். அவன்தான் அத்தனாக முத்தனாக பித்தனாக இருக்கிறான் என்பதை இந்த பாட்டுல பித்தன் முத்தன் அத்தன் சித்தன் என்று பாடுகிறார் அப்பர் சாமி. வாழ்க வாழ்க. தாயவன்கான். தர்ஷன். திருச்சிற்றம்பலம். தூயவன் கான் நீரு துதைந்த மேனி துலங்கும் பளிங்குணையானைய சோதியான் கான் தீயாவன் கான் தீயாவனு புறம் செர்ரான் கான் சிறுமாக்குள் செங்கையம் பெருமான் தான் கான் ஆயவன் கான் ஆரூரில் அம்மான் தான் கான் அடியார்கட்கு ஆரமுதும் ஆயினான் கான் சேயவன் கான் செமனேரி ஆயினான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தம் செல்வன் தானே. தர்ஷன் என்ன வயதாயிட்டு ராஜா? 11 முடிஞ்சு 12 ஓடுது ஐயா. 11 வயசு முடிச்சு. எனக்கு 11 வயசு சொல்லலாம். அதெல்லாம் படிக்கவே இல்லை ராஜா. நான் அந்த 11 வயசுல சிவபுராணம் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். வேற ஒண்ணும் தெரியாது. எங்க பெரியப்பா சிவபுராணம் சொல்லி கொடுத்தாரு 10 வயசுல. சிவபுராணம் மட்டும் தான் படிச்சேன். இந்த திருமுறைலாம் படிக்கவே இல்லை. அப்புறமா பின்னாடிதான் படிக்க ஆரம்பிச்சேன். நீ 11 வயசுல படிக்க ஆரம்பிச்ச. வாழ்க இல்லையா? வாழ்க வாழ்க. இத பெருமான் எப்படி இருக்கிறான்? சேயவன்கான் சேம நெறியாயினான் கான். சேயவன் என்பது அவன் சேயவனா செம்மையான்னு ஒரு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா சேயவன்னா குழந்தைன்னு. சேயினா குழந்தை. இப்ப நமக்கு தர்ஷன் குழந்தையா இருந்தே மழை சொல்ல பாடியிருக்காரு. சேயவன். ஆனா அது வயசு கேட்டேன்.
11 வயசு சேயவனாக இருந்து அந்த பாட்டை பாட்டார். அவன் சேம நிதி, சேம நெறியானான். சேம நெறி என்பது நம்முடைய இப்ப நான் வேலை செஞ்ச அந்த வருங்கால வைப்புறது பிஎஃப் பணத்துக்கு சேம நிதின்னு சொல்லுவாங்க. அந்த எங்க அலுவலகம் அப்படிதான் பேரு, சேமநிதி அலுவலகம்னு பேரு. தமிழ்ல சொன்னான் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அவன் அந்த சேம நெறியாக பெருமானிக்கிறான். சேம நெறி ஆனான்கான் சிவனவன்கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. கிரண் சொல்லுமா சொல்லுமா. ஐயா திருச்சிற்றம்பலங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க. ஐயா சித்ராங்க. ஐயா பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம், ஒரு பதிகம் படிச்சிட்டுங்களா? படிக்குமா. 6:87. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பாரவன்கான் பாரவன்கான் பாரத நீர் பயிற்றானான்கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துயிலில் நின்ற நீரவன்கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன்கான் பிறையேற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. சிவனவன்கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான். அத திருமுறை நெறியில வேள்வி செய்ய சொல்ல முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு டம்ளர்ல அரிசி வச்சு தண்ணீர் வச்சு அப்புறம் பக்கத்துல விளக்கேற்றி வச்சு நிலம் நீர் தீ காற்று படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று என்ற வகையில அந்த அரிசியையே தெய்வமாக உணவை வழிபடுவது என்ற வகையில இந்த முதல் வழிபாடு இதுதான் செய்வாங்க பழைய காலத்து திருமுறை இந்த வழிபாட்டுல. அப்போ இந்த பாட்டு சொல்ல பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துளியில் நின்ற நீரவன்கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்தரு பரிசாக நினைவுற்று ஓங்கும் பேரவன்கான் பிறையிற்கு வெள்ளைப்பன்று பிரியாது பல நாளும் வழிபட்டு ஏத்தும் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே என்று பெருமானை எப்படி நாம் வளர்க்கும் பயிராக, அந்த பயிர் வளர்ந்தாதான் உயிர் வாழ முடியும். அப்ப நாட்டுல விசும்பின் துளிவீடு நல்லால் பசும்பொல் காண்பது என திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாட்டை சொல்லுவார்கள். ஆனால் இந்த பாட்டை எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாட்டி படிச்சிடலாம். வாழ்க வாழ்க. ராஜாயா படிங்க. முனுசாமி ஐயா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துளியில் நின்ற நீரவன்கான் நீர் சடமேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்த பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன்கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. சிவாய நம. திருச்சி. நிலம் நீர் தீ என்ற முதல்ல உலகியல் நில 3 வழிபாடு செய்ய சொல்ல இந்த பாட்டை சொல்லிதான் முதல் வழிபாடு செய்வாங்க. அப்படி இதை சொல்லும் போது அடுத்தது சேக்கிழார் புராணத்திலிருந்து பெரிய புராண பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனில் பத்தியின் பால் முதுதலை வணங்கி மற்றை வித்தகரு தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம். இந்த பயிர் என்பது சாலியாகிய நெல். அந்த நெல் வளரும் போது அந்த நாத்து என்ன பண்ணும், முதிரத்துக்கு முன்னாடி எப்படி நிற்கும், ஆணவத்தோடு நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் அந்த முளைச்சி அந்த இது கதிர் விட்ட பின்பு என்ன பண்ணும், அப்படியே சாஞ்சி நிற்கும். அடியார்கள் ஒருவரை வணங்குறா போல நிற்கும் அப்படின்னு சேக்கிழார் பாடுவார். இந்த பாட்டையும் அந்த பாட்டையும் சேர்த்து வச்சு அந்த நில வழிபாடு செய்வார். அந்த அரிசியையே ஒரு டம்ளர்ல வச்சு அதையே உணவையே பெருமானா வைத்து அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்ல வகையில இந்த 2 பாட்டை சொல்லி வழிபடுறது
நில வழிபாடு, அதுக்கப்புறம் நீர் வழிபாடு, அப்புறம் விளக்கு வழிபாடுன்னு அந்த திருமுறையில வழிபாட்டுல முதல் வழிபாடு இதுதான். அப்ப பின்னாடி என்ன பண்ணாங்க, பிள்ளையார் வழிபாடுன்னு கொண்டாண்டாங்க பின்னாடி. அதையும் மஞ்சள்ல பிடிச்சி வச்சா அந்த மஞ்சளும் சிவபெருமான் தான். அதனால மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தன்னன் பெருந்துரையாண்டான் அங்கே உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி அதை உலக நிலையில வழிபாடு செய்வது. ஆனா முதல் வழிபாடு இந்த பாட்டுக்கு தான். அதனால பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான், அந்த பயிர் சாலி என்று அது இளமையில நிமிர்ந்திருக்கும் ஆணவத்தை போல முதிர்ந்தவுடனே அடியார்களை போல வணங்கி நிற்கும் பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பரு தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாப்போர். இப்படி உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து வழிபாடு செய்தால் அதுக்கு பலன். அதுக்கு ஆனதான் திருமுறையில வழிபாடு. வாழ்க வாழ்க. இந்த பாட சொல்லுங்க. அடுத்த யாரை பண்ண? 5வது பாரத் பட்டம். பாரவன் விவசாயி நடராஜையா வாங்க. நடராஜையா வாங்கயா. பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான். மத்தவங்க பாட சொல்லி அப்புறம் முடிக்க சொல்ல பாட சொல்லலாம். தமிழ் அரசி அம்மா வாங்க. நடராஜனையா காணோம். வருவார், முடிக்கும் போது வருவாரு, அப்ப பாட சொல்லிடலாம். விவசாய வேலை தானே பண்றாரு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறீங்க. பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளி அவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீர் உடைய தேவர்கட்கெல்லாம் சிவன் அவன் கான் சிவபுரத்தெம் செல்வன் தானே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நித்திலா அம்மா வாங்க. ஐயா. திருச்சிற்றம்பலம். பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடைமில் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. பயிர் வளர்ற மாதிரி அந்த வேதியல்ல பெரிய அறிவு வளரணும்னு வாழ்க்கை. நன்றி. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. வாங்கம்மா. பாரவன் கான் பாரதனில் பயிர் ஆனான் கான் பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துணியவன் கான் தூளியில் நின்ற நீரவன் கான் நீசடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவு உற்று ஓங்கும் பேரவன் கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டு ஏத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்க்கு எல்லாம் சிவன் அவன் கான் சிவபுரத்து எம் செல்வன் தானே. சீரவன் கான் சீருடைய தேவர்க்கு எல்லாம் சிவன் அவன் கான் சிவபுரத்தின் செல்வம் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த பயிர் வளர்க்கும் நிலமாக நிலத்துக்கு வேந்தனா இருக்கிறான். நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று ஓங்கும் பேரவன் தான். அவனை தான் திருமால் என்ன பண்ணாரு? பன்றி உருவத்துல தேடி போறான்னு வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டே தோன்ற
திருமால் பன்றியாக இருந்து பெருமானுடைய திருவடியை தேண்டி நிலத்தை கிண்டி போனார்னு சொல்லுவாங்க. அது பாடியிருக்க நேற்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. தனலட்சுமி அம்மா வாங்க. கனலேந்தி நான் கான் வியன் கெடில வீரட்டம் மேவி நான் கான் ஆறாவது பாட்டு பாருங்கம்மா தனலட்சுமி அம்மா. பாரவன்கான் பாராதனில் பாரவன்கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் பிறையில் வெள்ளி பன்றி பிரியாது பனாலும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்து செல்வன் தானே சீரவன் கான் சீருடைய தேவர்க்கு எல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்து செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. எந்த விழா செய்தாலும் முதல்ல அந்த நிலவேந்தர் வழிபாடு புட்டுல மண் எடுத்து அந்த மண்ணை வச்சு வழிபட்டு அந்த நிலத்தேவர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அது நிலத்தேவர் அது வேற ஏதோ தெய்வம் இல்ல, அது நம்முடைய சிவபெருமான் தான். நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று ஓங்கும் பேரவன்கான் என்று சொல்லி திருமுறை நிலப்படுத்த இந்த பாட்டு சொல்லிதான் நிலத்தேவர் வழிபாடு செய்வது மரபு. வாழ்க வாழ்க. நம்முடைய அப்பர் பெருமான் நிலவேந்தர் என்ற சொல்லாலே பயன்படுத்திருக்கிறார். நிலவேந்தர் பரிசு அப்படின்னு. வாழ்க வாழ்க. சித்ராமா வாங்க. ஐயா எத்தனாவது பாட்டுங்க? 6ஆம் திருமுறை 87ஆவது பேத்துல 6வது பாட்டுமா. பாரவன்கான். பாரவன்கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் கான் பிறையேற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தெம் செல்வன் தானே சிவனவன் கான் சிவபுரத்தெம் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்ம வீட்டுக்கு இந்த புதுமனை புகழால முதல்ல என்ன பண்ணோம், நிலத்தேவர் வழிபாடு தான் முதல்ல செய்து, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள புகுந்து அந்த புதுமனை புகழா செய்தா. அந்த நிலத்துக்கு வேந்தனாக சிவன் இருக்கிறான். அந்த சிவனை வெள்ளை பன்றியாக பெருமான் தேடி திருமால் தேடி போனான். அந்த நிலம் நமக்காக பெருமான் கொடுத்த கொடை என்று அதிலே அந்த வீட்டுல வாழ்ந்து அந்த வீட்டுல நாமும் நம்முடைய வாரிசுகளும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தான் நிலத்தேவர் வழிபாடு. அதுக்கு இந்த பாட்டை சொல்லிதான் பண்ணுவாங்க. நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று ஓங்கும். இந்த பெருமான் கொடுத்த பரிசு நிலம். வீடுதான் நம்ம கட்டணும், ஆனா அந்த நிலம் யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்த பரிசு. நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று ஓங்கும் பேரவன்கான். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பாடுங்க. பாரவன்கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துணியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவு உற்றோங்கும் பேரவன் கான் பிறையேற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீர் உடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே.
ஸ்டூல் எடுத்து வச்சுருந்தீங்க. அந்த நிலத்தேவர் வழிபாடு கூட சிவ வழிபாடுதான். சிவனவன் கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே என்று அவன் கொடுத்த நிலவேந்தராகிய பரிசிலே தான் வீடு கட்டான்னு சொல்லி அந்த புதுமனை புகழா செய்த பழைய மரபு. வாழ்க வாழ்க. நன்றி. சிவாயினமையா. பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளி அவன் கான் துளியில் நின்ற நீர் அவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் கான் பிறையிட்டு வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடை தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தும் செல்வன் தானே சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெங்கும் தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தும் செல்வன் தானே. திருச்சிட்டம்பலம். நன்றி. பெருமான் நிலமாக இருந்து நம்மை படைக்கிறான், நீராக இருந்து நம்மை காக்கிறான், தீயாக இருந்து நம்மை துடைக்கிறான். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று என்பதன் அடையாளமாக நிலம் நீர் தீயை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் அது உலகியல் வழிபாடு, அதுக்கு மேல அருளியல் வழிபாடு தான் நம்முடைய திருமுறை நெடியிலான இந்த சிவவேள்வி வழிபாடு. வாழ்க வாழ்க. அதற்கு பாட்டு இதுதான். முதல்ல இதை சொல்லிதான் வழிபடுவாங்க. இதுதான் நிலத்தேவரோடுதான் முதல் வழிபாடு. வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ராவாங்க. பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தின் செல்வன் தானே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். வாழ்க வாழ்க. பெருமான் பாரவனாக நீரவனாக பேரவனாக சீரவனாக இருக்கிறான். வாழ்க வாழ்க. உமாமாவாங்க. இல்ல தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாரவன் கான் பாரத நீர் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்றோங்கும் பேரவன் கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தின் செல்வன் தானே சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தன் செல்வன் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிலவேந்தர் என்று சொல்ல நிலத்துக்குரிய தெய்வமாக என்ன சொல்லுவாங்க, திருவாரூரை குறிப்பிடுவாங்க. ஆனால் திருவாரூர் என்பது சிவத்தலம் என்றாலும் காஞ்சி நிலத்துக்காக குறிப்பிட்டு ஏலவார் குழலி அம்மன் இங்கே வழிபட்டதுனால தொண்டை நாட்டில காஞ்சி தலமும் நிலவேந்தருக்குரிய தலமாக அங்கே பெருமான் மாவடியிலே இருந்து அம்பாள் வழிபடுவதற்கு அருள் செய்து அதன் மூலமாக நமக்கெல்லாம் அருள் செய்தான். அந்த நிலவேந்தன் யாரு? ஏகம்ப பெருமானும் ஏலவார் குழலி என்று சொல்கிற மரபு. அந்த கோயில் எதிரில் இருக்க தாமரையா. வாழ்க வாழ்க. சரியா இருக்காங்களா? இன்னும் 2 பாட்டு முடிக்கலாம்.
இன்னும் 2 பாட்டு இருக்கு. அந்த 2 பாட்டு 7, 8 பாட்டு தான் இருக்குதுல்ல. அடியன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. பாடட்டுங்களா? பாடுங்க. நமசிவாய். பாரவன் கான் பாரதனின் பயிரனான் கான் பயிர் வளர்க்கும் துணியவன் கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் சடைமேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்த பரிசாக நினைவூற்றோங்கும் பேரவன் கான் பிறையேற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டே சீரவன் கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன் கான் சிவபுரத்தின் செல்வந்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. மணி ஆயிடுத்து. இந்த பதியத்துல அடுத்த 2 பாட்டு தான் இருக்குது. 6க்கு அப்புறம் 7, 8 தான் இருக்குது. மிச்சம் 2 பாட்டு காணாத போயிடுச்சு. ஆனா அந்த 2 பாட்டையும் பாடி இன்னைக்கு நிகழ்ச்சி முடிக்கலாம். 7வது பாட்டு. 7வது பாட்டு வந்து ராஜா, 8வது பாட்டு ராணியம்மா. திருச்சிற்றம்பலம். வெய்யவன் கான் வெய்ய கனல் ஏந்தினான் கான் வியன்கெடில வீரட்டம் மேவி நான் கான் மெய்யவன் கான் பொய்யார் மனம் விரவாதான் கான் வீணையோடு இசைந்து மிகு பாடல் மிக்க கையவன் கான் கையில் மழு ஏந்தி நான் கான் காமன் அங்கம் பொடி விழித்த கண்ணி நான் கான் செய்யவன் கான் செய்யவளை மாலுக்கீந்த சிவன் அவன் கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே. அவன் வெய்யவனாக கனலேந்திருக்கிறான், மெய்யவனாக பொய்யர் மனம் விரவாதிருக்கிறான். அதே மாதிரி கையவனாக மழு ஏந்திருக்கிறான், செய்யவனாக சிவனவனாக இருக்கிறான் என்று சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு ராணி அம்மா. நன்றி ஐயா. கலையாரும் நூலங்கம் ஆயினான் கான் கலைப்பயலும் கருத்தன் கான் திருத்தமாகி மலையாகி மறிக்கடல் சூழ்ந்த நின்ற மண்ணாகி விண்ணாகி நின்றான் தான் கான் தலையாய மலையெடுத்து தகவுலானை தகர்ந்து விழ ஒரு விரலா சாதித்தாண்ட சிலையாரும் மடமகள் ஒரு கூறான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தியம் செல்வந்தானே. சிலையரும் மடமகள் ஓர் கூறன் தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தியம் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா. இந்த பாட்டுல கலையாரும் நூல்கள் ஆயினான் கான் என்று கலையாரும் நூல்களாக நமக்கு செந்தமிழ் சிவனரிலே கிடைத்த 12 திருமுறைகளையும் 14 சாத்திரங்களையும் சொல்லுவார்கள். அது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சிவனருளாலே கொடுத்த கொடையானாலே அது கலையாரும் நூல்களாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதை அந்த நூலே சிவனாக வழிபடுதல் தான் என்னுடைய மரபு. அதுதான் திருமுறையை கோயிலாக்கி அந்த திருமுறை கோயில் உள்ள போறதுக்கும் வெளியில வரத்துக்குமான பாடல்களை சொல்லி நம்ம இந்த திருமுறை தமிழோசை நடத்தி கொண்டதற்கு பெருமான் அருள் செய்திருக்கிறார். அதனால பெருமானுக்கு நன்றி சொல்லி இப்போது பொன்னூசல் பாடி அந்த திருக்கதம் அவடைப்பித்து சொல்லி முடிச்சிடலாம். வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வாங்க. பொன்னூசல் முதல் பாட்டு படிங்க. திருக்கதவை அடைக்கிறதுக்கு திலகவதி அம்மா வாங்க. வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டு பொன்னூசல். சீரார்பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறிய நாள்ம
வளர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை திரு உத்தர கோசமங்கை ஆறாமோதின் அருள் தாளினை பாடி போரார் வேள் கண்மடவீர் பொன்னோ சல்லாடாமோம் போரார் வேள் கண்மடவீர் பொன்னோ சல்லாடாமோம் பொன்னோ சல் ஆடமோம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய. ஆறாகமுதின் அருள் தாழ் இணை பாடின்ற பெருமானுடைய திருவடியை பாடி இப்ப திருக்கதம் அடைப்பித்தார். விடுமின் வெகுளி வேட்பேங்க சங்கரையாவாக. திருச்சிற்றம்பலம். இடுமின் இடுமின் வெகுளேற்றை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெருந்தாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்து அணியார் கதவட அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன்னால்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன்னால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கணபதியா வாங்க வாழ்க. வாழ்த்து வாழ்த்து நடராஜன். நடராஜரா படிங்க. நடராஜரா படிங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதொரும் கழுமல பலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிட்டம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாகர சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழையும் பிறகு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழையும் சந்திக்கலாம் என்று கூறிய நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.
அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு என்னமோ நடராஜருடைய குரல்ல ஒரு சோர்வு தெரியுது. பொதுவா